இப்பொழுது அண்ணமார்கள் 7 பேரும் தந்தையோடு சேர்ந்து கிழங்கெடுக்க சென்று இருக்கின்றார்கள். அந்த கிழங்கு வெட்டி கொண்டு இருக்கின்ற இடத்திலே ஏதோ ஒன்றை காண்கின்றார்கள். அதை பார்த்தவுடன் ஒரு அண்ணன் பயந்து கொள்ளுகின்றார். அண்ணா ஏதோ கிடைக்குதுங்கண்ணா. என்ன இருக்க போகிறது? போய் கிட்ட போய் பாரு, பயப்படக்கூடாது. அண்ணா அழகான குழந்தைங்கண்ணா. வருது. குழந்தை மிக அழகாக இருக்கின்றது. ஆமாங்கண்ணா. நம்முடைய தந்தையிடம் எடுத்து சென்று செல்வோம் இதை. சரிங்கண்ணா. அப்படியே ஆகட்டும், தந்தையிடம் காட்டுவோம். மக்களே, என்ன இது? அழகான பெண் குழந்தை. நாம் ஈசனிடம் வாங்கி வந்த இந்த குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும். கண்டிப்பாக. ஒரு பெண் குழந்தைக்கு வரம் கொடுத்திருந்தார்கள். பெண் குழந்தை தானே இது? கண்டிப்பாக பெண் குழந்தை. சரி, குழந்தையை எடுத்து வந்து விட்டீர்கள். சரி, இதை நல்ல முறையாக நம் சீராட்டி தாளாட்டி வளர்த்த வேண்டும். கண்டிப்பாக. ஆனால் அதற்கு முன்னால் இதற்கு பெயர் வைக்க வேண்டும் அல்லவா? ஆமாங்க. என்ன பெயர் வைக்கலாம்? எங்களுடைய அப்பத்தா பேரு குப்பக்கா, அதை வைத்து விடலாமா? வேண்டாங்கண்ணா, வள்ளிக்கிழங்கு இழந்து பழைய பேரா இருக்குது. வேண்டாமா? பழைய பேரா இருக்கு வேணாமா? செல்லமா? செல்லமா ஏதாவது நல்ல பேரா? நதி கங்கா, ஏதாவது நடிகர் பேரா வைக்கலாமா? ஒரு திரிசான்னு வச்சிடலாம். திரிஷாவா? அது பழைய நடிகை, அது வேண்டாம். நயன்தாரா? நயன்தாரா அவுடேட்டட். ஹன்சிகா மோனிவான். ஹன்சியா மோனிகாவா? அதான் லேட்டஸ்டா. இல்லைன்னா சிலுக்குன்னு வச்சிடலாங்க. அருமையான பேருங்க. அது உங்க காலத்தது. இந்த காலத்துல மறந்துட்டாங்க. ரம்பாவுக்கு பின்னாடி கேட்கிறார். சரி, ஒரு புராண காலத்து பேர், நதி பேர் தான் வைப்பாங்க. ஒரு காவேரி. இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். எங்க அப்பத்தா பேரு வேண்டாம், நடிகை பேரு வேண்டாம், நதியோட பேரு வேண்டாம். வள்ளிக்கிழங்கிலிருந்து எடுத்திருக்கின்றோம். ஆமா, இந்த குழந்தைக்கு வள்ளி என்று பெயர் வைத்து விடுவோம். அப்படியே ஆகட்டும். மிக அருமையான பெயர். பெயரை வைத்து கூப்பிட்டு விடுவோம். வள்ளி வள்ளி வள்ளி. சிறப்பு. அந்த குழந்தைக்கு வள்ளி என்று பெயர் வைத்திருக்கார்கள். இப்பொழுது அந்த குழந்தையை வளர்த்த வேண்டும். எப்படி வளர்த்த வேண்டும் என்பதை பற்றி விளையங்குளத்திலே பிறந்து செம்பூத்தங்குளத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் கரூரைச் சேர்ந்த பரிமளா என்கிற அன்னபூரணி அவர்கள் அந்த குழந்தை எப்படி வளர்க்கிறார்கள் என்று பார்ப்போம். எங்கள் அண்ணன் இது பாட போகிறார், நீங்கள். சரி, அண்ணனும் பாடுவார். அண்ணன் பாடுறதுல தப்பு இல்லை. செய்தர் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானனே நானே நன்னே நாம் நாம் நாம். செய்யார் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் நாம் நாம். செய்தர் நீராட்டி ஏது வெட்டி நேர்விழிக்கோர் மைகள் தீட்டி தாளாட்டும் பாங்கி மாறே பார் பார் பார். செய்யார் நீராட்டி ஏது வட்டி நேர்விழிக்கோர் மைது வட்டி தாளாட்டும் கல்வி மறை பார் பார் பார். செய்தர் தாளாட்டும் கைகளுக்கு தங்க வளையல் தான் தரித்து நேரிட்டு பொட்டுமிட்டு நேர் நேர் நேர். செய்யார் பண்பு வெறும் குழந்தைக்கு பாதச்சரம் தான் அணிந்து பாதச்சரம் தான் அணிந்தார் பார் பார் பார். செய்தார் பேர் பெரிய வள்ளியோர்க்கு வள்ளி என்று பெயருமிட்டு வையகத்தர் கொண்டாடினர். யார் வண்ண வண்ண பொட்டுமிட்டு வையகத்தோர் கொண்டாடி வாழ்ந்தாரே. செய்தார் ஓரிரண்டு வயதாகி ஓலமிட்டு விளையாடி விளையாடி கொண்டிருக்கும் நாள் நாள் நாள். செய்யார் 5-6 வயதாகி அருந்தமிழை கற்றுணர்ந்து கற்றுணரும் நாள் நாள் நாள். செய்தார் பேர் பெரிய வள்ளியோர்க்கு வயது 12 பெண்ணரசி புஷ்பவதியாகினாள். செய்யார் வள்ளியின் அழகுக்கும் வலதுபுற தேமலுக்கும் தேவாதி தேவர் எல்லாம் மயங்கினார். செய்தார் தார்குழலால் வள்ளியரும் தாய் தந்தை மாருடனே சந்தோஷமாயிருக்கும் நாள் நாள் நாள். செய்யார் தன்னானே நானனம் தானானே நானனம் தானானே நானனே நாம் நாம் நாம். செய்தார் பட்டாடை தான் அணிந்து பல நகைகள் தான் பூட்டி சித்திரை படம் போல வளர்த்தினர். செய்யார் தன்னானே நானனம் தானானே நானனம் தானானே நானனே நாம் நாம் நாம். செய்தார் தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானனே நானே நன்னே நாம் நாம் நாம். செய்யார் தன்னானே நானனம் தானானே நானனம் தானானே நானனே
நாம் தாம் தை தகதிகிதோம் திகிதிகி